பாதுகாப்பையும் மீறி 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அதாவது அவை நடந்துட்டு இருக்கும் போதே உள்ள குதிச்சு பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு காலையில பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்றாரு, இல்ல பாதுகாப்பு குறைபாடு எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இதை அரசியல். அது எப்படி சார் இது? நான் சொல்றது கேளுங்க, நான் கேட்கிறேன், அது எப்படி சொல்லுவார் அவர் சொல்றாரு நாங்க பேசுறதுதான் எங்களை அலோவ் பண்ணல கேட்ட அப்பவே எங்களை அலோவ் பண்ணா நாங்க பேசிருப்போம். இது பாதுகாப்பு குறைபாடே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? 301 பேர் வேலை செஞ்சு அடுத்த பில்டிங்ல வேலை செய்ய வேண்டியவங்க இங்க வேலை செய்யறாங்க. அப்படியே வச்சா கூட புது அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடையாது. இங்க வேகன்சி இருக்குது, பழைய வேகன்சி 125 வேகன்சி இருக்குது. பாதுகாப்பு குறைபாடு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அவங்க வர முடியும்? ஷூல அந்த குப்பியை வச்சுக்கிட்டு, அந்த கேஸ் குப்பியை வச்சுக்கிட்டு எப்படி வர முடியும்? பாதுகாப்பு குறைபாடு இருந்தாலும் அதை செக் பண்ணி தான் எடுத்துருக்கான்ல. அவர் சொல்றது தவறு, அவர் சொல்றது ரொம்ப தப்பு. அது மாதிரி சொல்லக்கூடாது. பாதுகாப்பே இல்லாம நாங்க இருக்கிறோம். இன்னும் கேட்க போனா 10 அடி உயரத்துல இருக்குது அந்த விசிட்டர்ஸ் கேலரி. இது போல கை தொடர அளவுல இருக்குது. ஸ்டேபிள் மேல என்ன தொடரலாம். அங்கேருந்து குதிக்கிறாங்க, குதிச்சு ஓடுறாங்க. நீங்க தான் பாக்குறீங்களா, விஷன்ல இருக்குது எல்லாமே. இது எப்படி பாதுகாப்பு குறைபாடு? நீங்க அமித்ஷா அல்லது பிரதமர் பதில் கேட்கறீங்க, ஆனா எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் மொத்தம் 14 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 5 பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 9 பேரை பண்ணிருக்காங்க. நாளை காலைல எங்களை எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்க எல்லாரும் போவோம், பாத்துக்கலாம். பின்னணியில என்ன இருக்கு சார்? ஏற்கனவே இந்த 2 பேருடைய என்ட்ரிக்கு கையெழுத்து போட்டிருக்கிறது ஒரு கர்நாடக மாநிலத்திற்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி. ஆனா அமளியில் ஈடுபட்டதாக கூறி இன்னைக்கு ஒரே நாள்ல மக்களவை மட்டத்தில் மாநிலங்களவைக்கு இருந்த 15 எம்பிக்கள் ஒரே நாள்ல இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான பின்னணி என்ன? எதற்காக அவையில் இல்லாத எம்பியினுடைய பேரையே இன்னைக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் படிக்கிறார், எஸ்.ஆர். பார்த்திபனுடைய பேரு. எல்லாமே அவசர அவசரமா செய்யறாங்க. அதுலதான் தவறுகள் நடக்குது. அவசரமா செய்யறதுனாலதான் தவறுகள் நடக்குது. இதுல இதெல்லாம் ஓபன் சீக்ரெட். இது ஒன்றும் புதுசு ரகசியம் கிடையாது. இதெல்லாம் அவசரமா நடக்குது. அவசரமா நிறைய தவறுகள் நடக்குது. தவறு திருத்திக்கிறதுக்கு நாங்க தயாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ப்ராப்பர் பர்சன் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அஜிடேட் ஆகிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் வரவும் மாட்டேங்கிறாரு. அவர் வரல, அங்கிருந்து ஸ்டேட்மெண்ட் வைக்கல, கவர்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் வரல, ஸ்பீக்கர் எந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லல, எதுவுமே கிடையாது. செக்யூரிட்டி இல்லைங்கிறது எல்லாம் தெரியும், நம்பர்லயே தெரியுது உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லைங்கிறது. அப்புறம் எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் எங்க கொடுக்குறாரு? இதுவே ஃபார் இன்ஸ்டன்ட் இது காங்கிரஸ் எம்பி செஞ்சிருந்தாரு, கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. திமுக எம்பி கொடுத்திருந்தாரு. இல்ல எந்த அப்போசிஷன்ல இருக்கிற ஒரு உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த கல்பிரிட்ஸை உள்ள வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த நிலைமை என்ன இருக்கு? நேரம் என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க அதை நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்யாத மௌவா உள்ள பேச விடல, கமிட்டியில் உள்ள பேச விடல. பேச விடாததுக்கு பனிஷ் பண்ணிட்டாங்க. மௌவா அந்த லேடி மெம்பரை பனிஷ் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது இவ்வளவு நல்லா தெரிஞ்ச விஷயம். பாக்குறாங்க, கண் கூட நாங்க பாக்குறோம். அஃபென்ஸ் நடக்குது. இது கிரிமினாலிட்டி நடந்துட்டு இருக்குது. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி எப்படி நடக்கும்? கிரிமினல் ஆக்ட் ஆஃப் கிரிமினாலிட்டிக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடக்கும்? என்கொயரி இதுவரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கிறது எங்களுக்கு சொல்லலையே. இதுவரைக்கும் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணோம், இங்க அரெஸ்ட் பண்ணோம், அங்கே அரெஸ்ட் பண்ணோம். வெளியில 2 பேர் அதே 2 பேருக்கு சத்தம் போட்டு போயிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தம் 4 பேர் 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6வது பேர் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. அது யாரும் என்னன்னு தெரியல. மகாராஷ்டிரா கர்நாடகத்துல இருந்து மைசூர் சேர்ந்த அங்கே அந்த எம்பி தான் கொடுத்திருக்காரு. அவங்க ஆபீஸ்ல கூட நேற்று கலெக்ட் ஆகிருக்குது. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போசிஷன் காங்கிரஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நேற்று நடந்த விஷயம் அது. ஸோ அவர் மேல அவர் பாட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் பிஜேபி ஆச்சு. ஆமா, வேக்கும் அப்போசிஷன்ல யாருமே இல்லாம அவையை நடத்தலாம். அவங்க அது கூட செய்யலாம். என்ன இருக்குது இப்போ? அவங்க அவையை நடத்தணும்னு சொன்னா ஆளுங்கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு செய்யலாமே. சேர்ந்து யாரும் கேட்க போறாங்க? யாரும் கேட்க முடியாது சார் இப்போ நடக்கிறது.